தானியேல் 6ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம். இது தானியேலுடைய வாயிலிருந்தே வருகிற ஒரு சாட்சி. இதை அவர் இவ்வளவு தெளிவாக தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சுத்தமாக அவர் தன்னுடைய ராஜாவுக்கு முன்பாக மற்றவர்களுக்கு முன்பாக நடந்து கொண்டார். அவருடைய சாட்சியை எப்படி அவர் தக்க வைத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். தானியேல் 6:4 Governors and satraps sought to find some charge against Daniel concerning the kingdom. ராஜாவினுடைய அரசாங்கத்தின் காரியங்களை அடுத்து தானியேல் இடத்திலே ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா என்று அங்கு உள்ள ராஜாவுக்கு கீழே உள்ள உயர் அதிகாரிகள் அவர்கள் முயற்சி பண்ணினார்கள், வகை தேடினார்கள். ஆனால் அவர்கள் ஒரு குற்றமும் காண முடியவில்லை. ஏனென்றால் he was faithful. அவர் உத்தமராயிருந்தார், உண்மையுள்ளவராயிருந்தார். அவரிலே எந்த ஒரு எரர், தவறும் எந்த ஒரு குறைவும் காணப்படவில்லை. என்னே சாட்சி. எந்த சந்தர்ப்பத்திலே அவரை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவரை திடீரென்று ராஜா ஒரு உயர்ந்த பதவிக்கு உயர்த்தி அவரை அமர்த்தும் பொழுது கூட இருந்தவர்களுக்கு வந்த உளைச்சல், மன உளைச்சல், பொறாமை, ஒரு விதமான காழ்ப்புணர்வு. இந்த உலகத்திலே தோன்றிய முதல் 2 சகோதரர்கள் யார்? காயின். அவர்களுடைய முதல் பாவமே பொறாமை. The first sin of the first brothers in human history was envy or jealousy. So no one can escape it. இந்த உலகத்திலே எந்த வயதிலும் எந்த நிலையிலும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் இதற்கு நாம் தப்பவே முடியாது. என்றால் நாம் காற்றுக்குள் இல்லை, நாம் வனவாசிகள் அல்ல, நாம் நகர்வாசிகள். நகர்வாசிகள் மற்றவர்களுடைய சவகாசத்திலே அவர்களோடு பழகுகிற சூழலிலே நாம் இருக்கும் பொழுது பொறாமைக்கு தப்பவே முடியாது. அது பரிசுத்தவான்களிடையில் பொறாமைக்கு தப்ப முடியாது. ஏனென்றால் அது பரிசுத்த பொறாமை. எப்படி ஹோலி ஆங்கர்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஹோலி என்வி நிறைய இருக்கு. அது ஊழிய வட்டாரங்களிலே மிகவும் ஜாஸ்தி. யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் பொறாமையினால் விற்று போட்டார்கள். அப்படி கச்சிதமாக அந்த வார்த்தை, வேற காரணமே இல்லை. பொறாமையினால் விற்று போட்டார். ஏனென்றால் இவங்களுக்கும் ஷர்ட் வாங்கி கொடுத்தாரு, அவனுக்கு கொஞ்சம் கூட 4 கலர் அதில் பிரிண்ட் இருந்துச்சு, அவ்வளோதான். ஷர்ட் வாங்கி கொடுக்காம அவனுக்கு மட்டும் ஷர்ட் வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, எல்லாருக்கும் ஷர்ட் தான். அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமான நிறம், இந்த நிறத்தில் ப்ராப்ளம். அவன் யாருக்கு முன்னடையாளமானவன்? யோசேப்பு இயேசுவுக்கு முன்னடையாளம். பிலாத்து இயேசுவை பொறாமையினாலே ஒப்பு கொடுத்தார்கள் என்று அறிந்து, ஒரு காட்லெஸ் மேன், தேவனற்ற ஒரு மனிதன், என்ன வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். நியாயம் நீதி என்பது அந்த வாசனையே அவனுக்கு கிடையாது. ஆனாலும் அவன் கண்டுபிடிக்கிறான், இந்த மார்க்க பக்தியுள்ள யூதர்கள் இவரை பொறாமையினாலேயே காட்டி கொடுத்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள் என்று அறிந்து அப்படின்னு இருக்கு. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழிய பாதையிலே அவர் பொறாமையை சந்திக்காத சூழலே கிடையாது, சந்தர்ப்பமே கிடையாது. ஒரு சில வசனங்களை பாருங்கள். அப்போஸ்தலர் நல்ல தெரிந்த வசனங்கள், ஆனாலும் கூட நான் வசனங்களை பார்ப்பது தான் நமக்கு
பயனுள்ள வகையிலே நம்முடைய மனதிலே இந்த சத்தியங்களை ஆழமாக பதிக்கும். அப்போஸ்தலர் 13:45. அநேக தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி பவுலுக்கு முன்னால் வந்து அமருகிறார்கள். ஆனால் இத்தனை திரளான மக்கள் கூடி வருவதை யூதர்கள் கண்டபோது அவர்கள் பொறாமையினால் நிறைந்து, they were filled with envy. அந்த வேர்ட் filled, full of envy. அந்த பொறாமையினால தான் பவுல் சொல்கிறதை அவர்கள் எதிர்த்து அவனை தங்களுடைய எல்லைகளையும் பிராந்தியங்களையும் விட்டு புறமே தள்ள வேண்டும் என்று முயற்சி எடுத்தார். அதே விதமாக 17ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனம், இங்கேயும் அதே விதமாக, ஏனென்றால் 4ஆம் வசனத்தில் பல கிரேக்கர்கள், யூதர்கள் மட்டுமல்ல, கிரேக்கர்கள் அண்ட் சம் லீடிங் விமன், கனம் பொருந்திய பெண்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த நாட்களிலே உயர் பதவியில் இருந்தவர்கள், வசதி படைத்தவர்கள், பெரிய தலைவர்களுடைய மனைவிமார் அல்லது அவருடைய தாய்மார், அப்படி தான் இருந்திருக்கணும். ரொம்ப ரெஸ்பெக்டபிள் பீப்புள், விமன். அவங்களும் பவுலும் சைலாவும் சேர்ந்துக்கிட்டதை பார்த்து இவங்க வந்து they became envious-னு 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறாங்க? பொறாமையினால் நிறைந்து சந்தையில் போய், மீன் சந்தை, கறிக்கடை, காய்கறி சந்தையில் போய் அங்கே வேலை வெட்டி இல்லாமல் சுற்றுற சில ஆட்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி இவங்களை ஏதாவது பண்ணிடணும்ப்பா, ஒழிச்சிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. பிலிப்பியர் 1ஆம் அத்தியாயம், இதை பவுல் தன்னுடைய வாயிலிருந்தே சொல்லுகிறார். இது நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு வசன பகுதி. பிலிப்பியர் 1, சிறைச்சாலையிலிருந்து பவுல் எழுதிய ஒரு சில கடிதங்களிலே இது முக்கியமானது. அது 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், சகோதரரே, எனக்கு நிகழ்ந்ததே நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆனால் எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் அது சுவிசேஷன் பரம்புதலுக்கு ஏதுவாக அமைந்தது. It turned out for the furtherance of the gospel. என்னை உள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா? அப்போ ஏன் என்னை அடைச்சி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அரண்மனையில் உள்ள சேவகர்கள், செக்யூரிட்டி ஆஃபீஸர், கார்ட்ஸ் எல்லாருக்கும் அது எதுக்காக நான் உள்ளே இருக்கிறேன்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் மறைமுகமாக பரவியது. அது மட்டும் இல்லை, வெளியே இருக்கிற சகோதரர்கள், அவரை உள்ள அடைச்சிட்டிங்களா, நாங்கள் இதை தொடர்வோம், இந்த பணியை நாங்கள் தொடர்வோம், இந்த ஓட்டத்தில் நாங்கள் தொடர் ஓட்டக்கட்டையை எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்வோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிலர் வந்து இந்த வசனத்தை நல்லா பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி கூடுதல் தைரியம் அடைந்து பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் அதிலும் பாருங்க, ஒரு இன்னொரு கூட்டம், 15ஆம் வசனம், சிலர் பொறாமையினால் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார். டேய், அவர் 300 பேர் உட்கார்ற மாதிரி சர்ச்சை கட்டிட்டாருடா, அதனால நம்ம 500 பேர் உட்கார்ற மாதிரி. மினி போய் மேக்ஸி போய் மெகா, இனிமே அந்த மெகாவுக்கு இன்னொருத்தர் அடிக்கணும், அதுதான் நல்லா இருக்கும். இன்னைக்கு நடக்காத ஒன்றா இது? இதை வாய் திறந்து நம்ம இது பொறாமைனாலும் சொல்ல மாட்டோம். பட் அதுதானே ஸ்பிரிட் ஆஃப் காம்படிஷன். நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் மெகா சர்ச் பாஸ்டர்ஸ் கிடையாது, நீங்கள் சின்ன சின்ன சர்ச்சு. பொறாமை நீங்கள் சந்திக்கலை, உங்கள் வட்டாரத்தில் சந்திக்கலை, மக்கள்கிட்ட இருந்து இல்லை, உடன் ஊழியர்கிட்ட சந்திக்கலை, பேசலை, பொறாமையினால். ஆனாலும் பவுல் பெருந்தன்மையா எப்படியோ சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. எங்கே உயர்றார் பாருங்க. நீ பொறாமையினால என்னை கீழே இழுக்க முடியாது, நீ பொறாமைப்படுறதுனால நான் மேலே என்ன எழுப்புவேன். அந்த ஸ்பிரிட்டை பாருங்க எப்படினாலும். ஸோ நீ பொறாமைப்பட்டு என்னை மட்டம் தட்ட முடியாது. நீ பொறாமைப்பட்டு என்ன செய்யலாம், என்னை இன்னும் மேலே தான் நான் கொண்டு போவேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்தவ பண்பாடு எனக்கு கூடும். சும்மாவா சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். பிரசங்கி தன்னுடைய ஞானத்தின்படி
அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். பிரசங்கி 4ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம் 4:4 மனுஷன் இந்த உலகத்திலே செய்கிற தன்னுடைய எல்லா திறமையான ஸ்கில்ஃபுல் ஒர்க், அதுக்காக அவன் தன்னுடைய அயலானால் கண்டிப்பாக பொறாமைப்படப்படுவான். இதுவும் மாயையும் காற்றை பிடிக்கிறது. ஸோ யாராவது உங்களை உங்கள் மேலே பொறாமைப்பட்டாங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கணும்னா, அவங்க உங்கள் கழுத்தை பிடிக்கல, எதை பிடிக்கிறாங்க? காற்றை பிடிக்கும். போதுமா? இதை நினச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை. அவர் எழுதி வச்சுட்டாரு. அவன் ஸ்கில்ஃபுல்லாக வேலை செய்வான். அவன் ஸ்லாத்ஃபுல்லாக வேலை செய்தால் அவனை பற்றி ஒரி பண்ண மாட்டாங்க. பட் அவன் ஸ்கில்ஃபுல்லாக திறமையாக அவன் வேலை செய்தான்னா கண்டிப்பாக அவன் மேலே பொறாமை வரும். அவன் சபை வளர்ந்தால் பொறாமை வரும். அவருடைய விசுவாசிகள் கூட கொஞ்சம் உயரத்திற்கு அவர்கள் எழும்பி வருவார்களானால், அவர்களுடைய ஊழியங்கள் பெருகுமானால் நிச்சயமாக பொறாமை வரும். ஆனால் நீங்கள் உடனே நினச்சிக்கணும், ஷோ ரொம்ப பொறாமப்படுறான், காற்றை பிடிக்கிறான்டா, பிடிச்சி பாருங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. காற்றை பிடிக்கிறான். இந்த நினைவு நமக்கு வரட்டும். அப்போ இது கொசுக்கடி கூட இல்லை, ஒன்றுமே இல்லை, இட்ஸ் நத்திங். இது தொன்று தொட்டு நடந்து வருகிற காரியம் தானே. காயின் ஆரம்பித்து வச்சார் இந்த துவக்க விழா, தொடர்ந்து நடக்குது, கடைசி வரைக்கும் போகும். புரியுதா உங்களுக்கு? பிகாஸ் நீங்கள் எல்லாம் அந்த வழியாக போவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அந்த வழியாக நிறைய போயிருக்கிறேன். அதுக்கு ஒரு பேர் மாற்றுவாங்க. நீங்கள் சர்ச் ஆஃப் காட் அப்படிம்பீங்க. ஒன்று அவர் பார்ப்பார், அப்போஸ்டலிக் சர்ச் ஆஃப் காட். அடுத்தவர் பார்ப்பார், ப்ராஃபட்டிக் அப்போஸ்டாலிக் சர்ச் ஆஃப் காட். எப்படியோ வார்த்தைகள் அடி விளாசி தள்ளுவோம். விளையாட்டாக சொல்லலை. சர்ச் ஆஃப் காடு அசம்பிளி ஆஃப் காடுக்கு பிறகு ஒரு பெரிய ஸ்தாபனம். முந்தி அதுதான் தலைவங்கி இருந்துச்சு ஏஜி வர்றதுக்கு முன்னால். எனக்கு சர்ச் ஆஃப் காட் பாஸ்டர்ஸ் தான் நிறையா பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன், கூட பழகிருக்கிறேன். அசம்பிளி ஆஃப் காடும் பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சர்ச் ஆஃப் காட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க கால் கழுவாமல் ராபோஜனம் கிடையாது. ஏஜி ஏதோ ஒரு நேரத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே கொஞ்சம் தளர்த்தி கொடுத்தாங்க. ஏஜி வளர்கிறதுக்கு அது ஒரு காரணம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த சர்ச் ஆஃப் காடுக்குள்ள சண்டை வந்துச்சு. 2 பேரும் என்ன பண்ணாங்க, அமெரிக்காவில் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் போனோடனே ஜட்ஜி உட்காந்து, ஜட்ஜி ரட்சிக்கப்பட்டவர் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு, சரி நீங்கள் சர்ச் ஆஃப் காட்னு வச்சுக்கோங்க, நீ சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட்னு வச்சுக்க. முடிஞ்சது. புது பேர் அவர் ஞாபகம் கொடுத்துட்டாரு. நீங்கள் சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட். பிறகு அந்த சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்டில் சண்டை வந்துருச்சு. நான் சரித்திரம் பேசிகிட்டு இருக்கேன், தேவையில்லாத சரித்திரம். ஒன்று அவங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போனாங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட், அவங்க சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் இன் ப்ராஃபஸி. அடி ஜட்ஜுக்கு இருக்கிற ஞானம் உடனே புரியுதா உங்களுக்கு? இதுதான் நடந்தது. புரியே பண்ணாது. உங்களுக்கு பொறாமை வந்தால் நல்லா பெருமைப்படுங்க. அப்போ கர்த்தர் என்னுடைய வேலையை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார் என்று அதை சந்தோஷப்படுங்க. எப்பவும் நம்ம யாருடைய பாணியில் போகணும் தெரியுமா? ரட்சிக்கப்படும் முன்னால் பவுல் ஒரு வாத்தியார்ட்ட ஒரு ப்ரொஃபஸர் படித்தார்ல, அந்த ப்ரொஃபஸருடைய பெயர் என்னென்னா ப்ரொஃபஸர் கமாலியல். அவர் பேர் கமாலியல், ப்ரொஃபஸர் கமாலியல். அவர் சொல்கிறாரு, டேய் இவங்களை போட்டு தொந்தரவு பண்ணாதீங்கடா, இது தேவனால் உண்டாயிருந்தால் இதை அழித்து விட உங்களால் கூடாது. மனுஷால் உண்டாயிருந்தால் தன்னால் போயிடும். இப்படி எத்தனையோ வந்திருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் வேறு சொல்கிறார். அவர் பெரிய ப்ரொஃபஸர் இல்லை, அவர்கிட்ட தானே படித்தார் பவுல். மனுஷனாக அப்புறம் தன்னால் போயிடும், அதுக்கு நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஸோ தேவனால் உண்டாயிருந்தால் நீ ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நமக்கு உருவாகாவிட்டால் நமக்கு அஜீரணம் உண்டாகும், அசிடிட்டி உண்டாகும்.
அசிடிட்டியை ரொம்ப நாள் கவனிக்காமல் விட்டால் வயிற்றுப்புண் உண்டாகும். போதுமா, இன்னும் வேணுமா? இது இப்படியே போயிட்டே இருக்கும். இது பிரயோஜனம் தேவையே கிடையாது. நமக்கு ஹார்ட் பேனும் வேண்டாம், ஸ்டமக் அல்சரும் வேண்டாம். கண்டுக்காமல் விட்டால் நம்ம நல்ல சுகமாக இருக்கும். பொறாமைப்படுறவன் சாவான். ஏன்? பொறாமை எலும்பு. பொறாமை தானே எலும்பு இருக்கே. பொறாமைப்படுறவனுக்கு தானே ப்ராப்ளம் இல்லையா? புரியுது உங்களுக்கு? தெரியாத சத்தியத்தை உங்களுக்கு சொல்லலை, பட் அது ஒரு ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சு சொல்கிறேன். உத்தமோன்னு வரும்போது இந்த விதமான பாணிகள், இந்த விதமான கண்ணோட்டங்களில், நுணுக்கங்களில் நம்ம அதை கண்டிப்பாக நம்ம கவனிக்கத்தான் செய்யணும். பொறாமை அதை உடையவனே உயிர் வாங்கும். குறிச்சிக்கங்க, நீதிமொழிகள் 14:30, அதே மாதிரி 27:4. 27:4 நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதிகமாக, அதனால் அதை மட்டும் எடுத்து வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 27:4. Wrath is cruel and anger is a torrent, but who is able to stand before jealousy? அப்போ பொறாமைப்படுறவனும் பாதிக்கப்படுவான், பொறாமைப்படப்படுகிறவனும் பாதிக்கப்படுவான். ஆனால் இவன் வெற்றி அதை மேலே வந்துடலாம். அதே தான் பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு என்ன, காற்று பிடிக்கிறான்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடலாம். பவுல் அதைத்தான் சொன்னார், இல்லை யாக்கோபு அதைத்தான் சொன்னார். உங்களுக்குள்ளே ஏன் வாக்குவாதங்களும் சண்டைகளும் வருகின்றன? பேய்த்தனத்தின் ஞானம், பொறாமை, பகை. ஒன்று மட்டும் நினச்சிக்கங்க, ராத்திரி தூங்க போகும்போது நம்ம இதயத்தில் ஒரு பொறாமை, பகை இருக்கக்கூடாது, போட்டி மனப்பான்மை இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் காலையில் எழும்பி பைபிள் திறந்த உடனே பரலோகம் உங்களுக்காக திறக்கும். ரொம்ப ஒரு கசப்புணர்வு, இது என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, காலையில் பைபிள் திறந்தால் உங்களுக்கு பைபிள்லேருந்து ஒன்றுமே வராது. வெறும் இந்த கருப்பு எழுத்துக்கள் வெள்ளைத்தாளில் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பைபிள் வாசித்திருப்பீங்க, அவ்வளோதான். நான் தேவன் அவங்களோட பேசியிருக்க மாட்டார். அதனால தான் சாந்தமுள்ள, இதெல்லாம் இல்லாத சாந்தமுள்ள இருதயத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு இருக்கு. ஸோ இந்த மைண்டை நம்ம எவ்வளோ ரிலாக்ஸ்டாக, ரொம்ப டென்ஷன் இல்லாமல், ஹேட்ரட் இல்லாமல், என்வி இல்லாமல், ஸ்பிரிட் ஆஃப் காம்படிஷன் இல்லாமல், ஆங்கர் இல்லாமல், எவ்வளவு சிம்பிளாக பிளெயினாக வச்சுக்கிட்டு நம்ம பைபிள் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு பைபிளில் இருந்து மான்குட்டிகள் புதரிலிருந்து துள்ளி வருவது போல கர்த்தருடைய சத்தமும் கர்த்தருடைய வார்த்தைகளும் நமக்கு துள்ளி வரும். அந்த அனுபவ ரீதியாக பேசுகிறேன். அதனால தான் பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? சரி, கோவப்படுங்க, ஆனால் பாவம் பண்ணாதீங்க. அது எப்படி கோவப்பட்டு பாவப்படாமல் இருக்கிறது? அதாவது சன் செட்டுக்கு பிறகு, சூரியன் அஸ்தமானத்துக்கு பிறகு அதை வைக்கக்கூடாது. கோவப்படலாம். கோபமே வரலன்னு சொன்னால் நம்ம ஜோம்பிஸ். உண்மை கிடையாது. கோபம் வரணும். பல விதமான கோபங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அது தக்க வைக்கிறது தான் பாவம். சூரியன் அஸ்தமிக்கு முன்னே படுக்கை போகும்போது நல்லா நிம்மதியாக, ரிலாக்ஸ்டாக, கரெக்டாக படுத்த உடனே தூங்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மீக பழக்க வழக்கங்கள் இருக்கணும். அப்போ காலையில் எழும்பி எல்லாம் தேய்ச்சிட்டு முகத்தை கழுவிட்டு அப்படி பைபிள் திறந்தோன்னா அப்படி ஃப்ரெஷ்ஷாக வரும், வார்த்தைகள் வரும். அனுபவத்தோடு நான் பேசுகிறேன். இன்னைக்கு காலையில் இந்த மெசேஜ் எடுத்து நான் பார்க்க உட்கார்றேன், அதில் மறுபடியும் எனக்கு புதுசாக பைபிளை திறந்து நான் ஏமாந்ததே கிடையாது. பைபிளை திறந்து நான் வெறுமையாக போனதே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அதனால தான் நான் நிறைய வச்சுருக்கேன், இன்னும் நிறையா கொடுக்கறதுக்கு வச்சுருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். எந்த அளவுக்கு சாந்தமுள்ள கபடற்ற மனதோடு நாம் வாழ முயல்கிறோமோ, பயில்கிறோமோ, அந்த அளவுக்கு திருவசனத்திலிருந்து சத்தியங்களும் அவருடைய வசனத்தின் ஆழங்களும் நம்மை நோக்கி பாய்ந்து ஓடி வரும். எனவே உத்தமமான தானியேலைப் போல நாம் பொறாமையை கண்டுங்காணாமலும் விட்டுவிட வேண்டும். இக்னோர் என்வி,
கண்டுக்காதீங்க. அதை கண்டுக்காமல் தானியேலை பற்றி அவன் என்ன சொல்கிறான்? நான் தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை, ராஜாவே அவனுக்கு முன்பாக நான் ஒன்று செய்யவில்லை. He kept his conscience clear both before God, that was vertical, and before man, that was horizontal. அவங்களுக்கு அங்கே இருக்கும்போது தான் அது சரியான ஒரு உத்தமமானது. தப்ப முடியாது, பொறாமைக்கு தப்ப முடியாது. பொறாமைப்படுறவன் பொறாமைப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதை இக்னோர் பண்ணிக்கிட்டே போனோம்னா அவன் தோல்வி அடைவான். நம்ம எவ்வளோ தான் பொறாமைப்படான்னு கண்டுக்க மாட்டேங்கிறான்னு. கண்டுக்காதீங்க. ஓடுற நாயை பார்த்தா தான் விரட்டுற நாய்க்கு தொக்கு இலக்காரம். அதான் நல்ல ஸ்பிரிட்டு. இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா we are in a world of dirty competition in the ministry. ஊழிய பாதையில் கெட்ட போட்டிகள் நிறைந்த ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். வேண்டாம், அதுக்கு தப்பிச்சிருங்க. நீங்களும் பொறாமப்படாதீங்க. பொறாமைப்படும் பொழுது கண்டுக்காமல் அதை விட்டுக்கவும் பழகிடுங்க. ஓகே, நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, சுகித்திருப்பீங்க. சரியா?